இந்த நெருக்கத்தில் எவன் ஒருவன் தேவனை நெருங்குகிறானோ அவனுக்கு நெருக்கத்தை மேற்கொள்ள கர்த்தர், நெருக்கம் அவனை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் தேவனை நெருங்குங்கள், நெருக்கம் உங்களை மேற்கொள்ளாது, மாறாய் நெருக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். உடனே தன்னை திடப்படுத்தி கொண்டு தாவீது எங்க இருக்கிறானுங்க அப்படின்னு கேட்கல. தாவீது சொல்றார், எப்பா ஏபோத்தை கொண்டு வாப்பா. கர்த்தர் சமூகத்தில் இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, நான் போலாமா ஆண்டவரே, நான் பிடித்துக் கொள்வேன் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? இந்த கடினமான பாதையில், இந்த பிரச்சனையில் தெய்வ பிரசன்னத்தை அவன் தேடிக்கொண்டிருக்கும் போது தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, தாவீதே நீ எழுந்து போ, நீ அதை பின்தொடரு, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தை தைரியமா சொல்றேன், பிரச்சனையில ஒருவன் தெய்வ பிரசன்னத்தை தேடுகிறானால் அந்த பிரச்சனை நிமித்தம் உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் கூட இழக்காது, எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனையில பிரசன்னத்தை தேடுங்க. யோசபாத்தினுடைய முதல் கேரக்டர் அதுதான். எந்த ஒரு காரியத்தை கர்த்தரை தேடுவான், கர்த்தரை தேடுவான், கர்த்தரை மட்டும், கர்த்தரை பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது நான் யாரை தேடுகிறேன் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். ஆமென். பொதுவாக சின்ன பிரச்சனையில தான் நாம ஆண்டவர் அதிகம் தேடுவோம். ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மைண்ட் எல்லாம் புரியும்படி சொல்லணும்னா தலைவலிக்கு பாஸ்டர்ட்ட கூப்பிட்டு பிரேயர் பண்ணுவோம். அதே இது ஒரு வலி கொஞ்சம் வேற எங்கேயாவது வித்தியாசமா வந்துட்டுனா பாஸ்டருக்கு கூப்பிடுறது முன்னாடி டாக்டர்கிட்ட தான் ரிப்போர்ட்டே கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா நான் சொல்ற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் எதை தேடுகிறேன், எங்க உட்கார்றேன், யாரை பார்க்கிறேன்? ஹல்லேலூயா. பிரச்சனையில பிரசன்னத்தை தேடுங்க. யோசபாத் உடனே கேட்கிறா, அவர் சமூகம் எங்க இருக்கு, அவருடைய சமூகம் எங்க இருக்கு? எலிசாவின் இடத்துல வந்ததும் அவனுக்கான சொல்யூஷன் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் தேவ சமூகத்தில் மட்டும்தான் இருக்கு. அவர் சமூகத்தில் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா வேற எங்க போனாலும் கிடைக்காது. ஆமென். எனக்கான எல்லாவற்றிற்கான சொல்யூஷன் யார்கிட்ட தான் இருக்கு? அப்பா சமூகத்தில். அப்பா சமூகத்தில் தேவனை தேடுங்கள். நான் அதை ரொம்ப பேச விரும்பவில்லை, காரணம் வெள்ளிக்கிழமை அதிகம் கர்த்தர் பேசிட்டார். இனி ஒரு 2 காரியம் யோசபாத்தின் வாழ்க்கையில அதிகமாய் வெளிப்பட்டது. அதுல 2வது காரியம் என்னவென்றால் 2 நாளாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆசாவின் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகி யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். தன் தகப்பன் இருந்த ஸ்தானத்திலே, ஆசா ராஜாவா இருந்த ஸ்தானத்திலே இப்பொழுது ஆசா மரித்த பிறகு யோசபாத் வந்து உட்காருகிறார். யோசபாத் இந்த உயர்ந்த ஸ்தானம், அந்த தேசத்திலே உயர்ந்த ஸ்தானம் இந்த ஸ்தானம். ஆமென். தன் தகப்பனுக்கு அடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம். ஆமென். யோசபாத்துக்கு இந்த ஸ்தானம் கிடைக்கும் போது யோசபாத்தின் வயது 25. இந்த ஸ்தானத்திலே அவன் ஏறுகிறான் வாலிப நாட்களில். இந்த ஸ்தானத்தில் ஏறி அவன் செய்த முதல் காரியம் 6வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. முதல் வார்த்தை, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தான் இருப்பது ஒரு ராஜஸ்தானம், தான் இருப்பது ஒரு மகிமையான ஸ்தானம், தான் இருப்பது ஒரு மேன்மையான ஸ்தானம். இங்கே அவனுடைய டிசிஷன் தான் எல்லாமே. அவன் நினைக்கிறது நடத்தலாம், அவன் என்ன யோசிக்கிறானோ செய்யலாம், அவனுடைய பாதையில் அவன் போகலாம், ஏன்னா அவன் கீழே தான் எல்லாருமே. ஆனால் இந்த யோசபாத் என்ன செய்கிறான் என்றால், ஆமென், அநேக ராஜாக்கள் செய்த தவறை செய்யாமல் அவன் எதுல உறுதியா இருக்கிறானா, கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் நடப்பதில் உறுதியா இருக்கிறான். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், தன் இஷ்டம் போல காரியங்களை நடக்கவில்லை, மாறாய் தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்வதில் உறுதியா இருந்தான். ஹல்லேலூயா. ஏன் அவனுடைய வழிகள் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டதென்றால், யோசபாத்துக்கு ஒரு நினைவு எப்பொழுதுமே இருந்தது. என்ன நினைவென்றால், ஆமென், 3வது வசனம் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். 5வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் இன்று பேசினது இப்படிதான். யோசபாத் ஒரு காரியத்தில் உறுதியா இருந்தார். என்ன உறுதினா, நான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்தானம் என்பது, ஆமென், என்னுடைய பலத்தில் என் கையில் நான் எடுத்ததல்ல, மாறாய்
கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடினாலும், கர்த்தருடைய கரம் இதை எனக்கு எடுத்து தந்தபடினாலும் தான் இன்னைக்கு நான் இந்த ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தை குறித்து சொல்ல முடியும், இது நான் எடுத்துக்கொண்டதல்ல, இது கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன ஸ்தானமோ, சின்ன ஸ்தானமோ பெரிய ஸ்தானமோ, ஆமென். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். குடும்பத்திலே புருஷன் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனைவி உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். பெற்றோர் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு ஸ்தானம் உண்டு. வேலை பார்க்கிறவர்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல ஒரு ஸ்தானம் உண்டு. ஊழியர்களுக்கு ஊழிய ஸ்தலத்தில் ஒரு ஸ்தானம் உண்டு. இப்படி எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலருக்கு உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் தாழ்ந்த ஸ்தானங்கள் இருக்கலாம். என்ன என்பது விஷயம் அல்ல, கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலே நான் எப்படி நடக்கிறேன் என்பதுதான் விஷயம். இதை தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, அவர் எந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறாரோ அதிலே உண்மை உள்ளவர்களாயிருங்கள், உண்மை உள்ளவர்களாயிருங்கள். ஆமென், ஆமென். யோசபாத் எதுல உறுதியா இருக்கிறான் தெரியுமா? அவருடைய வழிகள். ஏன் அவருடைய வழிகள்ல உறுதியா இருக்கணும்? ஏன் அவருடைய வழிகள் உண்மையா இருக்கணும்? இது நான் ஏற்படுத்தி கொண்ட ஸ்தானம் கிடையாது, இது கர்த்தர் கொடுத்த ஸ்தானம். ஆமென். எத்தனை பேருங்க இன்னைக்கு சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பார்க்கும்போது இன்னைக்கு கர்த்தர் என்ன நல்லாதான் வச்சிருக்கிறார் சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்து. நிறைய கரம் உயர்லையே. திரும்ப சொல்றேன், மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க, உங்க ஆரம்பத்தை கூட கம்பேர் பண்ணுங்க. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்கிற உங்க ஸ்தானத்தை வச்சு மற்றவங்க ஸ்தானம் இப்படி பார்க்காதீங்க, உங்க ஆரம்பத்தை கூட கம்பேர் பண்ணுங்க. என் ஆரம்பத்தை பார்க்கும்போது பல நாட்கள் நினைச்சது உண்டு, நான் நினைச்சது உண்டு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் நினைச்சது உண்டு, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் நினைச்சிருக்கிறேன், எனக்கு பிள்ளைங்க பிறக்குமா நினைச்சிருக்கிறேன், 4 பேருக்கு முன்னாடி நான் என்ன பேசுவேன் நினைச்சிருக்கிறேன். இப்படி நினைத்த நாட்கள் எத்தனையோ இருந்துச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் நினைச்சது போல காரியங்கள் எனக்கு நடக்கல, உண்மைதான். ஆனா என் ஆரம்பத்தை பார்க்கும்போது கர்த்தர் என்ன நல்லாதான் வச்சிருக்கிறார்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை, நீர் தந்தது, நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். ஆமென். ஏங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்ததும் இப்ப நீங்க இருக்கிறது கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. ஆமென். எத்தனையோ நன்மைகளை கையில வச்சிருக்கிறீங்களா? இருக்குதா கையில? எப்படி வந்துச்சு? நான் எடுத்தேனா? கொடுத்தார். அவர் கொடுக்க நான் வாங்குறேன் சொல்றவங்க மட்டும் ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், உன்னை வச்ச ஸ்தானத்தில் உண்மையாரு. யோசபாத் எனவேதான் அவருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டான். கடந்த நாளில் ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயர் 3வது அதிகாரம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எல்லாரும் இருக்கணும். அதனாலதான் முதல் வார்த்தையே பவுல் ஆமென் எபிரேயர் எழுதினவர் இப்படி எழுதுகிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இயேசுவை கவனித்து பாருங்கள். என்ன கவனிக்கணும்? அவரை பிதா எந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தி இந்த பூமியில நிறுத்தினாரோ, எந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தி வைத்தாரோ அந்த ஸ்தானத்தில் உண்மை உள்ளவராக இருந்தாரோ. ஆமென்.
இந்த பூமியில எனக்கு நான் வாழுகிற காலகட்டத்தின் அடிப்படையில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை தருகிறார். ஸ்தானம் என்று பார்க்கும்போது ஏதோ வேலையில ஒரு உயர்ந்த ஸ்தானம் அதை அல்ல, ஒவ்வொன்றுமே அதான் சொன்னேன். குடும்பத்தில் புருஷனுக்கு ஒரு ஸ்தானம், மனைவிக்கு ஒரு ஸ்தானம், பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்தானம், பெற்றோருக்கு ஒரு ஸ்தானம், ஊழியத்தில் ஊழியர்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஆமென். வேலை இடத்துல ஒவ்வொரு ஸ்தானங்கள் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற இடத்துல ஒரு ஸ்தானம் இருக்கிறது. என்ன மாணவர் என்கிற ஸ்தானம். இவை எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறது. கர்த்தர் கிருபையை பாராட்டுறதுனால மட்டும்தான் எல்லாமே எனக்கு நடந்துட்டு இருக்குது. ஆமென். இதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், இதை ஏத்துக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஏற்படுத்தின ஸ்தானத்துல உண்மை உள்ளவனாரு. இந்த வார்த்தை தியானித்துக் கொண்டிருந்த போதே கர்த்தர் எழுத வைத்ததும் எனக்கு உணர்த்தினதும் சொல்ல சொன்னதுமான காரியம், உங்களை வச்ச ஸ்தானத்தில் உண்மையா இருங்க. புருஷர்களே, உங்க புருஷருங்கிற ஸ்தானத்தில் உண்மையா இருங்க. மனைவிகளே, உங்கள் மனைவிங்கிற ஸ்தானத்தில் உண்மையா இருங்க. பிள்ளைகளே, பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தில் உண்மையா இருங்க. பெற்றோர்களே, பெற்றோர் என்கிற ஸ்தானத்தில் உண்மையா இருங்க. வேலை பார்க்கிற இடத்துல உங்க ஸ்தானத்தில் உண்மையா இருங்க. படிக்கிற இடத்துல உங்க ஸ்தானத்தில் உண்மையா இருங்க. நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருப்பீர்களானால் அவருடைய முகம் உங்களை நோக்கி இருக்கும். உங்கள் காரியங்களை கர்த்தர் பார்த்து நடத்தி கொண்டிருப்பார். ஆமென். எவ்வளவு உண்மையா இருக்கிறோங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேக பிரேயர் ரிக்வெஸ்ட் குடும்பத்திலிருந்து வர்றதுனால இந்த வார்த்தையை கொஞ்சம் பாரத்தோடு சொல்லுகிறேன். புருஷர்கள் உங்கள் ஸ்தானத்தில் சரியா இருங்கள். உங்கள் மனைவிக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், பைபிள் எல்லாமே இருக்குது. மனைவிகளை அதே போல பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த ஸ்தானம். ஆமென். நமக்கு ஒரு குடும்பம் உண்டாகுமோ என்று நினைத்து எத்தனை நாட்கள் இருந்துச்சுங்க. ஹalleluya. நமக்கு வாழ்க்கை இருக்க கூடாதுன்னு அழிக்க சத்துரு எத்தனையோ முறை பல கண்ணிகளை வைத்திருந்தால் அதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு எனக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், எனக்கு ஒரு பிள்ளைகளை தந்திருக்கிறார் சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவை எல்லாமே கர்த்தர் எனக்கு ஈவாய் கொடுத்தது. ஆமென். ஈவாய் கொடுத்திருக்கிறார். இவைகளுக்கு முன்பாக தேவன் எனக்கு இந்த ஸ்தானத்தை தந்திருக்கும் போது நான் அதில் உண்மை உள்ளவனா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமென். உங்களை வச்ச ஸ்தானத்தில் உண்மையா இருங்கள். ஆமென். யாருக்கும் துரோகம் பண்ணிராதீங்க. நீங்கள் உங்க புருஷனுக்கு துரோகம் பண்றீங்கன்னா, உங்க மனைவிக்கு துரோகம் பண்றீங்கன்னா, உங்க பிள்ளைகளுக்கு துரோகம் பண்றீங்கன்னா உன்னை புரிந்து கொள்ளுங்க, உங்களை ஏற்படுத்தினவருக்கு நீங்க துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹalleluya. ஒருத்தங்க ஒரு ஸ்தானத்துல ஒருத்தங்க உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன நம்பிக்கையில உட்கார வைப்பாங்க தெரியுமா? அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில. பைபிள் சொல்லுது, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, நாமை உண்மை உள்ளவென்று எண்ணி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வார்த்தை என்னோடு பேசினது இப்படிதான். உனக்கு நான் இந்த ஸ்தானத்தை தருவதற்கு முன்னாடி நீ உண்மை இல்லாதவன் எனக்கு தெரியும். ஆனாலும் இன்னைக்கு உன்ன இந்த ஸ்தானத்தில் உட்கார வச்ச ரீசன் என்ன தெரியுமா? இவன் நான் இதை கொடுத்துட்டா இவன் உண்மை உள்ளவனா இருப்பான் என்கிற நம்பிக்கையில தந்திருக்கிறான். ஆமென். புருஷங்கிற ஸ்தானம் அப்படிதான் தந்தார், மனைவிங்கிற ஸ்தானம் அப்படிதான் தந்திருக்கிறார், பிள்ளைங்கிற ஸ்தானம் அப்படிதான் வச்சிருக்கிறார், பெற்றோருங்கிற ஸ்தானம் அப்படிதான் வச்சிருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்கள் அவருக்கு தெரியும். ஆனாலும் ஏன் இதெல்லாம் தந்தார்னா அவருக்கு அவ்வளவு என் மேல நம்பிக்கை இருக்கு, என் பிள்ளை உண்மை உள்ளவனா இருப்பான் என்று. யோசபாத் எனவேதான் வழிகளில் ஸ்டெடியா இருந்தார், உண்மை உள்ளவன். இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருந்தாராம். உண்மை உள்ளவராயிருந்தார். உண்மை உள்ளவன் வாழ்க்கையை எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், யோவான் 7வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 7வது அதிகாரம் 18வது வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. ஹalleluya. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நன்றாக கவனிங்கள். இந்த வார்த்தை கொஞ்சம் நான் பேசும்படி விரும்புகிறேன். சபை இதை கவனிக்கணும், சபை இதில் நடக்கணும். உண்மை உள்ளவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்னா, தன் சுய மகிமையை தேடாமல் தன்னை அனுப்பினவரின், அதை தன்னை ஏற்படுத்தினவரை, என்னை இந்த ஸ்தானத்தில் என் ஆண்டவர் நம்பி உட்கார வச்சிருக்கிறார். இந்த ஸ்தானத்தில் ஒரு காரியம் உறுதியா இருக்கணும். என்ன உறுதி? ஒவ்வொன்றிலும் என் ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கணும். என் கூட இருக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென்.
கலாத்தியர் 1வது அதிகாரம் கடைசி வார்த்தை பவுல் சொல்லுகிறார். பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. பவுலை சொல்ற, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பவுல் மகிமைப்படுத்துகிறது வேற, என்னை பார்க்கிறவங்க மகிமைப்படுத்துறாங்க. யார? பவுலை அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. என்ன மகிமைப்படுத்துறாங்க? அதுக்கு முந்தின வசனம் வாசியுங்கள் 23. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே, நான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து. பவுலுடைய ஊழியத்திலே அநேக இடத்திலே பவுல் இந்த சாட்சியை சொல்லுவதை நீங்கள் படித்திருப்பீர்கள். பவுலுடைய சந்திப்பு நமக்கு தெரியும். தமஸ்குவுக்கு சபைகளை துன்புறுத்தும்படி நிருபங்களை வாங்கிவிட்டு இப்பொழுது போய்கொண்டிருக்கும் போது தேவன் அவனை சந்திக்கிறார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டைரக்டா வந்து பேசின உடனே அவன் தேவ சித்தத்துக்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அந்த சாட்சியை அநேக இடத்துல பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இங்கே இப்பொழுது கலாத்தியர்ல அவனை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்ன சொல்லி மகிமைப்படுத்துறாங்கன்னா, முன்னாடி இவன் துன்பப்படுத்தினான், ஆனா இப்போ அவன் கர்த்தருக்காய் நின்று பிரசங்கிக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? முன்னாடி இவன் உண்மை இல்லாதவனா இருந்தான், ஆனா எப்போ தேவன் அவனை சந்தித்து ஒரு பொறுப்பை கொடுத்து அவனுக்குன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்து அவனை நடத்த துவங்கினாரோ, அன்றைக்கு நடந்தவன் இன்னைக்கு வர மாறாம உண்மை உள்ளவனா நடந்துட்டு இருக்கிறான். ஆமென். மாறாம நடக்கிறான், உண்மையா நடக்கிறான். இதை பார்க்கிறவர்கள் பவுல் நிமித்தம் யாரை மகிமைப்படுத்துறாங்க? தேவனை. சுய மகிமையை தேட மாட்டான், கர்த்தருக்கு மகிமையை தேடுவான். நான் ஒரு பகுதியை இதற்கு முன்பாக வைத்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உண்மை உள்ளவன், தேவன் வைத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன், தேவனுக்கு மகிமையை தேட விரும்புகிறவன் இடத்தில் வெளிப்படுகிற ஒரு 3-4 காரியங்கள். ஆமென். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு தெரியும், சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிற்பாடு பயன்பட துவங்குகிறார்கள். ஆமென். எப்படி இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தாரோ, அப்படியே இப்பொழுது சீஷர்களும் செய்ய துவங்கி விட்டார்கள். இயேசு நன்மை செய்கிறவராய் போக 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 பைபிள் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. இதுதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குகிறது. அதே கிரியைகளை இப்பொழுது சீஷர்களும் செய்ய துவங்குகிறார்கள். ஆமென். பரிசுத்த ஆவி நிறைவை பெற்ற பிறகு இப்பொழுது அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் அதில் 1 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நான் எல்லாவற்றையும் வாசிக்க நேரமில்லை, நான் தேவையான வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஜெபிக்கும்படியாக பேதுரும் யோவானும் இப்பொழுது தேவாலயத்துக்குள்ளே போகிறார். போகும்போது அதன் வாசற்படியிலே ஒரு சப்பானி ஒருவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். வருகிற எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்கிறான். இப்பொழுது பேதுரும் யோவான் வரும்போது அந்த பிச்சைக்காரன் அவர்களை பார்க்கிறான். பார்த்துட்டு அவங்க கிட்ட என்னதான் கேட்கிறான்? பிச்சை கேட்கிறான். நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளை. அவர்களிடத்தில் பிச்சை கேட்கும் போது பேதுரும் யோவானும் உடனே பிச்சையை போடவில்லை. ஆமாம். ஒருத்தங்க நம்மளை பார்த்து பிச்சையை கேட்டா உடனே ஒன்று பிச்சையை போடுவோம், அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம பாக்கெட்ல ஒன்றும் இருக்காது, அது வேற. நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி இருந்தாலும் சில நேரத்தில் போட பிடிக்கலைன்னா ஏதாவது திட்டிட்டு போயிடும். காலையிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறது பாரு, காலையில கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது பாரு, என்னெல்லாம் சொல்ல முடியுமோ ஆமாம் சொல்லிட்டு போயிடுவோம். இவன் ஒன்று பிச்சையை போட்டுட்டு போயிருக்கணும், இல்லைன்னா போடாம போயிருக்கணும். ஆனா பைபிள் சொல்லுது, அவர்கள் அவனை நோக்கி பார்த்தார்களாம், அவனை கண்டார்கள், கண்டு அவனை உற்று பார்க்க வைச்சார். அவனை இவங்களை பார்க்க வைக்கிறார். ஆமென். மற்ற எல்லாரும் செய்கிறதை இவர்கள் செய்யாமல் அவர்கள் செய்யாத ஒன்றை இவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். அது என்னவென்று கர்த்தர் உணர்த்தினதை சொல்ல விரும்புகிறேன். மற்ற எல்லாருக்கும் இவை எப்படியாவது இருந்தா போதும் சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் மட்டும்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம எவ்வளவு நல்லா இருக்கிறோமோ அதே போல இவனும் நல்லா இருக்கணும். நான் சொல்ற வார்த்தை புரியும் நினைக்கிறேன். நான் நல்லா நடக்கிறது போல இவனும் நல்லா நடக்கணும். யார் உண்மை உள்ள மனுஷன் தெரியுமா? யார் தன்னை ஏற்படுத்தினவருக்கு மகிமை உண்டாக்குவான் தெரியுமா? தன்னுடைய நன்மையை மட்டும் விரும்புகிறவன் அல்ல, தன்னோடு கூட இருக்கிறவன் நல்லா இருக்கணும்னு விரும்புறான் பாருங்க, அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது? என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனா, அல்லது என் கூட இருக்கிறவங்க என்னை விட தாழ்ந்து போகணும்னு நினைக்கிறேனா? பேதுருக்கும் யோவானுக்கு ஏன் பிச்சை போட்டு போக வேண்டியதானே?
அவன் இவ்வளவு நாள் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிறான். அதுதான் அவன் வாழ்க்கையே. அதான் ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது. எல்லாரும் கொடுக்கிறது போல ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சும்மா போக வேண்டியதான. ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு அதுல மனது வரல. ஏன்னா தன்னை ஏற்படுத்தினவர், தனக்குள் இருக்கிற அபிஷேகம், தனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்ன செய்ய வைக்கிறார்னா, தான் நல்லா இருக்கிறது போல அவனும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். தன்னோடு கூட இருக்கிறவன் என் கிட்ட சார்ந்து வந்து ஒருத்தன் ஒன்ன கேட்டுட்டானா, நான் அவனை வெறுமையா விடக்கூடாது. அவன் இனி இந்த ஒரு காரியத்துல அவன் இன்னொருவனை நோக்காத படிக்கு அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்படி நான் என்ன செய்யணும் அதை செய்யணும். அல்லேலூயா. அடுத்தவர்களுடைய நன்மையை விரும்புகிறவன் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள மனுஷனா இருக்கிறான். ஆமென். அடுத்தவர்களுடைய நன்மையை விரும்புகிறவன், ஒருத்தன் வளரும் போது அதை பார்த்து நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்றால் நான் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனா இருக்கிறேன். எனக்கு தெரியும் இனி கொஞ்சம் ஆமென் குறையும் என்று. ஒருத்தங்க நல்லா இருக்கிறத பார்க்க, என் கூட இருக்கிறவங்க ஒருத்தங்க நல்லா இருக்கிறத பார்க்கறதுல நான் சந்தோஷப்படுறேன்னா என் உள்ளம் என்னை ஏற்படுத்தினவருக்கு மகிமையை கொடுத்துட்டு இருக்கிறது. ஆமே. பேதுருக்கும் யோவானுக்கும் ஒரே ஒரு துடிப்பு தான். இப்போ அவன் நல்லா இருக்கணும்பா, அவன் எழும்பணும், அவன் இப்படி இருக்கக்கூடாது, அவன் நடக்கணும். வேற யாருக்கும் தோன்றாது ஒன்று இவர்கள் 2 பேருக்கும் தோண காரணம், இவர்கள் தேவன் தங்களை ஏற்படுத்தினதிலே உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா.